ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் யூ நீடட் டு நோ, ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பைல் சூஸிங் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த ஜென்ரல் மெசேஜ் தான் பண்ண போகிறேன். ஸோ 2 மெசேஜஸோட தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நோ பைல் சூஸிங். பிகாஸ் எனக்கு இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜ்னு கூட நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் குவைட் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்ன மெசேஜ் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ ஒரு சில பேர் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறீங்களா? மேபி ஆக்சுவலி உங்களோட அந்த கியூரியாசிட்டினால ஏதோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். மேபி உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். இது லவ் மட்டும் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் அ பாண்ட். அது நீங்கள் மனசார அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்காது, கனெக்ட் ஆகியிருக்காது. இட்ஸ் லைக் ஒரு கியூரியாசிட்டியில் நீங்கள் அவங்களோட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட அந்த பாண்ட், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ரிக்ரெட் பண்ணுறீங்களா? எஸ், எனக்கு அந்த ஒரு மெசேஜ் சடனாக வருது. அண்ட் ஹோப்பே இல்லை, இது மேலே அவ்வளோதான் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஹோப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஹோப் கிடைக்குது. ஏதோ ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, பேசவே இல்லைன்னா அவங்க ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் பீப்புள் உங்களை பற்றி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பீப்புள் ஐ திங்க் உங்களோட அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பீப்புள் உங்களை பற்றி பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களே உங்களை நினச்சி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு உங்களை பார்த்தா பிடிக்கல, பிகாஸ் ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அவங்க கிட்ட இல்லை. உங்ககிட்ட எது இருக்கோ அது அவங்க கிட்ட இல்லைன்னு அவங்க ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ உங்களோட அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் வச்சுட்டு அவங்க உங்களோட கனெக்ட் ஆகணும்னு கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த பர்சன் அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, உங்களோட எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, ஒரு குட் இன்டென்ஷனோட பேசுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஒரு பேட் இன்டென்ஷனோட தான் பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் அந்த பர்சன்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைம். இன்ஃபேக்ட் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுங்க, இல்லை படிக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் கோ. ரொம்ப ஹோல்ட் பண்ணாதீங்க. மேபி எல்லா உறவுகளையுமே நீங்கள் ஹோல்டு பண்ணியே வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்ஃபேக்ட் உங்கள் ஓன் ஃபேமிலி கூட. பட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அந்த ஒரு குவாலிட்டி, உங்களோட அந்த ஒரு யுனிக் நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதை இன்னுமே டெவலப் பண்ணுங்க. பீப்புள் யாருமே உங்களை என்ன சொல்கிறது, முழுசாக ஹேட் பண்ணலை. உங்களை ஒருத்தவங்க ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு ஜெல்லஸ், அவ்வளோதான். ஜெல்லஸ்னால தான் உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டைம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, யாரையும் கண்ட்ரோலில் வைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது. ஒரு நல்ல சான்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம்.
Okay, you've got World card, Page of Cups. Okay. See, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா see you have got this page card ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா இதுலயுமே வருது. ஸோ இட் இஸ் அ டைம் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். உங்களோட ஹேபிட்ஸை மேற்கொண்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்னோட ஹார்ட் சக்கரம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் பிரேக் நிறைய இருக்குது, என்னால் வந்துட்டு யோசிக்க முடியல, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், இப்போ உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு யங் எனர்ஜிங்கிறது தேவைப்படுது. ரைட். இந்த கியூரியாசிட்டியாக இருக்கட்டும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதாக இருக்கட்டும், ஒரு சர்ப்ரைசஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு யங் எனர்ஜிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுது. ஸோ பிகாஸ் வந்து நீங்கள் நிறைய விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மேபி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். குட் பி அப்ராட் பிளானிங், அப்ராட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு சர்ப்ரைசஸ், ஐ திங்க் பைலன்னே சொல்கிறேன், சாரி. ஸோ ஒரு சர்ப்ரைசஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. See, it is a time to protect your heart chakra. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஹார்ட் சக்ரா வந்துட்டு எப்படி ஹார்ட் சக்கராவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இட் இஸ் ஸோ டஃப், எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெட் கோ. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹார்ட் சக்ரா வீக்கன் ஆனதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன் வந்து நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணுறீங்க, மனசுக்குள்ளே அவ்வளோ பாரத்தை வச்சுருக்கீங்க. உங்களோட இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மேலே மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பர்சன் மேலே உங்களுக்கான அந்த ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க வேண்டான்னு சொன்னால் நெக்ஸ்ட் பர்சன் மேலே கனெக்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஒரு பர்சனோட கனெக்ட் ஆகிறது தான் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர், ரைட். ரொம்ப டீப் லெவல், ரொம்ப எமோஷ்னலி டீப் லெவலில் கனெக்ட் ஆகுறீங்க, உங்களால் மூவ் ஆன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிறதுனால கூட மேபி யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் அண்ட் அர்ஜென்ட் மெசேஜஸாக சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு ஆன்சர் வருது. மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்சர், ஒரு லைஃப், அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பட் அந்த சர்ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ ஏதோ ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அண்ட் மேபி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நியூ லவ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கும். மேபி நீங்கள் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு தாட் ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா எஸ், ஒரு நியூ லவ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மெசேஜஸ் பார்ப்போம். கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. மனசில் ஒன்று நினைக்கிறீங்க, ஆனால் வெளியில் வேற ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அண்ட் அதுவே ரிக்ரெட் பண்ணுறீங்க. மனசில் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் அ டைம், உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கள், திருப்பி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிவ் அப் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து விட்டுருங்க. மேபி வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஆனால் அது கிளிக் ஆகலைன்னா கிவ் அப் பண்ணுறீங்க. ஸோ டோன்ட் கிவ் அப். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், பட் அது ஆக்சுவலி எண்ட் ஆகாமல் இருக்கும். யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஓகே,
ரிமைன் பாசிட்டிவ் அப்படின்ட்டு. சரி, நிறைய வந்து நாலேஜ் உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து உங்களை பற்றி வந்து இந்த ஒரு வரக்கூடிய அந்த ஜேர்னியில், வரக்கூடிய அந்த டேஸில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அண்ட் எதுவாக இருந்தாலும் ரிமைன் பாசிட்டிவ். நீங்கள் எண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, என்னோட லைஃப்பில் ஹோப் இல்லை, ஃப்யூச்சர் இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தாட்ஸே வேண்டாம். பி பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து இந்த ஒரு மெசேஜ் தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரீடிங்காக கொடுக்கணும்னு யூனிவர்ஸ் எனக்கு சொன்னது. ஸோ இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜாக கூட எடுத்துக்கலாம். இது ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் கிடைக்கும். ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.